Hi guys, welcome to It's me Kane here and finally 20th century boys வாங்க வந்துட்டேன் and ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா கமான் நிறைய ஒர்க்ஸ் இருந்ததால யூடியூப்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அண்ட் 20th century boys வாங்கோட ஸ்கிரிப்ட் எழுதுறதும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. நான் 100 எழுதும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி இதோட ஸ்கிரிப்ட் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான டைம் லைன்ல நடக்கிற ஈவெண்ட்ஸை அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதை கரெக்டா ஒரு ஆர்டர் பண்ணி எழுதி அதை வீடியோவா ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அதுக்குன்னு டைம் எடுத்து மறுபடியும் மாங்கா படிச்சு ஒருத்தவங்களோட பேரு அண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் டைம் தேவை. அது எனக்கு சரியா அமையாததால என்னால ஸ்கிரிப்ட் இவ்வளவு நாள் எழுத முடியல. பட் இப்போ நான் நிறைய சாப்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதனால இதுக்கு மாதிரி ரெகுலரா வீடியோஸ் வந்துடும். அண்ட் இப்போ நம்ம சாப்டர் 110ல இருந்து 130 வரைக்கும் பார்த்துடலாம். ஃபைனல் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கானா அவளோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ கானாவோட அப்பா தான் ஃப்ரெண்டு. அண்ட் கானாவும் அந்த பிரின்சிபலும் போயிட்டு இருந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கமான் கானாவோட பவர் தான். எப்பவுமே எல்லாருமே கானாவை லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கானா அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவா. அதே மாதிரி தான் இப்போ அந்த பிரின்சிபல் கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் ஒரு இடி வந்து கார் மேல விழுந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதே நேரத்தில் ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க இல்லையா. அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சடோக்கி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, அவன் கொசுமியை கூப்பிட்டு அந்த கிளாஸ் டீச்சரை மீட் பண்ண போயிருப்பான் இல்லையா. அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ கானாவோட ஆக்சிடென்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, கானா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சு வந்து அந்த பிரின்சிபலோட கழுத்தை பிடிச்சி, நீ உண்மையை சொல்லு, என்னோட அப்பா தான் ஃப்ரெண்டா, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அவன் அந்த மாதிரி கத்தி கேட்கும் போது காரோட ஹெட்லைட் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிரின்சிபலோட நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். உடனே அந்த பிரின்சிபல் கத்திக்கிட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, என்ன விடு, என்னோட நெஞ்சு ரொம்ப வலிக்குது, எனக்கு ஃப்ரெண்டை பத்தி வேற எதுவும் தெரியாது, உன்னோட அப்பா தான் ஃப்ரெண்டு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். உடனே கானாவும் அவளை விட்டுட்டு அந்த இடத்துல நடந்து வந்துருவா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் கானா அவளோட வாக்மேனை பாப்பா. அது உடஞ்சிருக்கும். அதனால கானாவால கெஞ்சியோட பாட்டை கேட்க முடியாது. ஏன்னா கெஞ்சி அவனோட பாட்டை ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி அதை கானா கிட்ட கொடுத்துருப்பான். அண்ட் அந்த கேசட் சேர்ந்து உடஞ்சிருக்கும். அதனால கானாவால கெஞ்சியோட பாட்டை கேட்க முடியாது. இப்போ அதனால கானா அழுதுகிட்டே சம கோவத்தில் நடந்துகிட்டு இருப்பா. அப்பதான் கானா ஒரு கேம் அரேனாக்கு போவா. அங்க போயிட்டு அங்க இருந்து எல்லா கேமையுமே பீட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளோட கோவத்தெல்லாம் அது மூலியமா வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பா. அப்பதான் அங்க இருந்து சில பேர் கானாவை பார்ப்பாங்க. அவங்க கானா கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட் நீ எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணு, நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம், எங்க கூட கார் ரைடு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கானாவை கூப்பிடுவாங்க. அண்ட் கானா வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, கானாக்கு ட்ரக் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இது வரைக்குமே கானா ட்ரக் எதுவுமே எடுத்தது இல்ல. ஏன்னா கானாவோட அங்கிளான கெஞ்சி இந்த மாதிரி ட்ரக் எடுக்கிறதுலாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லியிருப்பான். அதனால கானா எப்பவுமே ட்ரக் எடுத்ததே இல்ல. பட் இந்த தடவை கானா என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளால கெஞ்சியோட பாட்டை கேட்க முடியாது இல்லையா. அதனால அந்த ட்ரக் எடுத்துப்பா. அதை எடுத்ததுக்கு அப்புறமா கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் கெஞ்சி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க வீக் தான், அண்ட் அதே மாதிரி தான் நானும், நீங்க எப்பவுமே என்கிட்ட சொல்லுவீங்க நான் குவிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது, நான் குவிட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் என்னதான் இருந்தாலும் கானா கெஞ்சியோட பாட்டை கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருப்பா. அப்பதான் கெஞ்சி சொன்னது கானாக்கு ஞாபகம் வரும். எனக்கு கெஞ்சி ஒருத்தர் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, எனக்கு என்னோட ஃபேவரட் சாங்கை கேட்கறதுக்கு எந்த ஒரு மியூசிக் பிளேயரும் தேவையில்ல, அது ரத்தத்திலே ஓடும், அதை என்னால எப்போ வேணாலும் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கானாக்கு சின்ன வயசுல சொல்லியிருப்பான். பட் கானாக்கு அது அப்போ புரியாது. இப்பதான் கானாக்கு அது புரிய வரும். திடீர்னு கானாக்கு கெஞ்சியோட பாட்டு கேட்க ஆரம்பிக்கும். அவளோட மூளைக்குள்ள அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, அங்கிள் கெஞ்சி, என்னால அந்த பாட்டை கேட்க முடியுது, என்னால சத்தமா அந்த பாட்டை கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் கானா அந்த பசங்க கூட்டு போயிருப்பாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒரு GT 2000 காரை பார்த்தேன், அது ஒரு ஓல்டேஜ் ஹோம் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கு, அது ரொம்ப ரேரான கார், நீங்க அந்த காரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லொகேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெண்டு பேர் கிட்ட சொல்லுவான். உடனே அவங்க ரெண்டு பேரும் 2000 GT வந்து ரொம்ப ரேரான கார், நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் கானாக்கு தெரிய வரும், இந்த 2000 GT கார் தான் சடோக்கியோட கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடோக்கி அண்ட் கொசுமி ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா அவங்கள அந்த இடத்துக்கு போக சொல்லுவா. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கானாவை அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. இதே நேரத்தில் சடோக்கி அண்ட் கொசுமி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சடோக்கியோட டீச்சர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ரொம்ப வயசாகி இருக்கும். அதனால அவரை ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வெளியே தான் சடோக்கி அவனோட காரை நிறுத்திட்டு வந்திருப்பான். அண்ட் அதை பார்த்து தான் அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அண்ட் அது மூலியமா தான் கானாக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ கானா இந்த ஓல்டேஜ் ஹோம் பக்கத்துல வந்துகிட்டு இருப்பா. சடோக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட டீச்சரை அந்த ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்தில் டக்காசுகி இருப்பா இல்லையா, அவன் எங்க போவானா, போயிட்டு மேன்ஜோமை மீட் பண்ணுவா. அவன் என்ன சொல்லுவானா, நான் சடோக்கியும் கொசுமியும் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் பக்கத்துல இருக்காங்க, எனக்கு உங்களோட அப்ரூவல் தேவை, நான் அந்த பில்டிங் ஒட்டுமொத்தமா அழிக்க போறேன், இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்காசுகி கேட்பா. பட் மேன்ஜோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம இதுல அவசரப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். பட் டக்காசுகி என்ன சொல்லுவானா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், கானா அவளோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா, சடோக்கியோ நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டான், அண்ட் அவங்கிட்ட மான்சனோட நோட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒட்சோ பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், இப்போ எல்லாமே நம்மளுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டக்காசுகி சொல்லுவா. உடனே மேன்ஜோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்ட் எக்ஸ்போ நடக்க போகுது, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே ஃப்ரெண்டு வேர்ல்டு பிரசிடென்ட்டா மாறுவாரு, நீ அவசரப்படாத அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பான். பட் டக்காசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல எல்லாமே தப்பா நடக்குது, நம்மள சுத்தி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா பிளட்டி நியூ இயர் ஈவ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி டக்காசுகி சொல்லுவா. உடனே மேன்ஜம் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தான் அடுத்த அம்மாவா போற, ஃப்ரெண்டோட குழந்தை நீ தான் பெத்து கொடுக்க போற, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மேன்ஜம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே டக்காசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் அவங்க இருக்கிற அந்த பில்டிங்க்கு போறேன், நீங்க சீக்கிரமா நான் கேட்ட பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்காசுகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இதுக்கப்புறமா டக்காசுகி அண்ட் அவளோட டீம் எங்க போறாங்க அப்படின்னா, அந்த ஓல்டேஜ் ஹோம் இருக்கும் இல்லையா, அந்த பில்டிங்க்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அவளோட டீம் அந்த பில்டிங்கை சரௌண்ட் பண்ணி நின்றோம். ஏன்னா இவங்க சடோக்கியோ தப்பிக்க விடக்கூடாது. சடோக்கியோக்கு எல்லா உண்மையும் தெரியும், அதாவது ஃப்ரெண்ட் யாரு, அவன் இத்தனை வருஷமா
என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரியும். அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சடோக்கியோவை கொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இதே நேரத்தில் சடோக்கியோட கொசுமி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சடோக்கியோக்கு தெரிஞ்சிரும் இந்த பில்டிங் சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க, நம்மள பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ கொசுமி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளால இங்க தப்பிக்க முடியாது, நம்ம சாக போறோம், அவங்க இந்த பில்டிங்கை அழிக்க போறாங்க, ஆனா நான் பண்ண பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இதை நீ கானா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொசுமி கிட்ட கொடுப்பான். அண்ட் அந்த பேப்பர் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். கொசுமி என்ன கேட்பானா, ஏன் இது ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சடோக்கியோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது என் நண்பனோட ரத்தம், நான் கெட்டவன் கொசுமி அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் சடோக்கியோ அண்ட் மான்சானோட பாஸ்ட் காமிப்பாங்க. மான்சான் இருப்பான் இல்லையா, அதாவது கெஞ்சி டீம்ல மான்சான் இருந்திருப்பான் இல்லையா, அவன் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல ஒரு கிரேட்டான ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட அம்மாக்கு ஒரு வியாதி இருக்கிறத அவன் கண்டுபிடிப்பான். அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான். அது மூலமா அவனுக்கு நிறைய காசு கிடைக்கும். அண்ட் அதை வச்சு அவங்க அம்மாக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பான். பட் என்னதான் அவன்கிட்ட காசு இருந்தாலும் அவனோட அம்மாவை அவனால காப்பாற்ற முடியாது. அவங்க இறந்துடுறாங்க கொஞ்சம் வருஷத்துலயே. அதுக்கப்புறமா தான் மான்சான் ஜப்பானை விட்டு ஜெர்மனிக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் கொஞ்சம் வருஷத்துலயே அவனுக்கு ஒரு அன்கியூரபிள் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும். அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இந்த கியூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம் மான்சான் ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். அப்பதான் கெஞ்சி கால் பண்ணி எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி இந்த பிளட்டி நியூ இயர் ஈவுக்கு கூப்பிட்டு இருப்பான். அண்ட் மான்சான் அப்ப என்ன நினைப்பான் அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் இது போற உயிர் தானே, நம்ம கெஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜப்பானுக்கு கிளம்பி வந்திருப்பான். இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளட்டி நியூ இயர் ஈவ் நடந்துச்சு. கெஞ்சோட டீம்ல எல்லாருமே செப்பரேட் ஆகி போயிருப்பாங்க. அண்ட் அந்த டைம் மான்சான் அண்ட் யூகிஜி ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆகியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா மான்சான் அண்ட் யூகிஜி ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அண்ட் அந்த டைம் மான்சானுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். பட் அப்படி இருந்தாலும் மான்சான் இந்த ஃப்ரெண்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் ஃப்ரெண்டு கூட யார் யாரெல்லாம் சுத்துவா அண்ட் அது மூலமா கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு அவன் நியூ புக் ஆஃப் ப்ராஃபஸி அப்படிங்கிற ஒரு புக் எழுதிருப்பான். அண்ட் அந்த புக்கை அவன் யூகிஜி கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொடுத்துருப்பான். அதுல எக்கச்சக்கமான டீடைல்ஸ் அவன் எழுதிருப்பான். அதாவது இவங்க புக் ஆஃப் ப்ராஃபஸி சின்ன வயசுல எழுதிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளானை ஃப்ரெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் அதை கண்டுபிடிச்சு மான்சான் அந்த நியூ புக் ஆஃப் ப்ராஃபஸில எழுதிருப்பான். இந்த மாதிரி மான்சான் ஃப்ரெண்ட் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். பட் கடைசி வரைக்கும் அவனால ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்பதான் மான்சானுக்கு சடோக்கியோ பத்தி தெரிய வரும். அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யூகிஜி கிட்ட சொல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சடோக்கியோ பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுவான். இது 2002ல நடந்திருக்கும். அண்ட் அவன் போயிட்டு சடோக்கியோ கிட்ட பேசுவான். அண்ட் சடோக்கியோக்கும் தெரியும் இதான் மான்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மான்சான் என்ன கேட்பான் அப்படின்னா, எங்களோட டீம் தான் பிளட்டி நியூ இயர் ஈவனுக்கு அந்த ரோபோ தடுத்து நிறுத்தினது, ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எங்க மேல பழிய சுமத்திட்டு அவன் ஹீரோவா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் சடோக்கியோ கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, சடோக்கியோ நீ ஃப்ரெண்டு கூட கனெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச நிறைய பேர் ஃப்ரெண்டு கூட எப்படியோ கனெக்ஷன்ல இருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீ தனியாவே இருப்போம், நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க, இதெல்லாம் காரணமா வச்சு நீ தான் ஃப்ரெண்டா இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிய வந்துச்சு நீ ஃப்ரெண்ட் இல்லன்னு. ஃப்ரெண்டு உன்னோட பேரை யூஸ் பண்ணி எங்களெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா, நீ அவங்க கூட கனெக்ஷன்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மான்சான் கேட்பான். அண்ட் சடோக்கியோவும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான். சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாது, ஆனா அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு அவனோட பிளான்ஸ் இது தெரியும், அவங்க கூட யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் சடோக்கியோ மான்சான் கிட்ட கொடுப்பான். இதை யூஸ் பண்ணி தான் மான்சான் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருப்பான். அதுல இந்த ஃப்ரெண்டோட பிளான்ல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அண்ட் ஃப்ரெண்டோட உண்மையான திட்டம் தான் என்ன அப்படிங்கறத மான்சானுக்கு கிடைச்ச தகவல் வச்சு மான்சான் கொஞ்சம் கொஞ்சமா எழுதிருப்பான். இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் மான்சான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சடோக்கியோ கெஞ்சி அவனோட உயிரை தியாகம் பண்ணிட்டான், அன்னைக்கு நான் என் உயிரை தியாகம் பண்ணிருக்க வேண்டியது, ஆனா கெஞ்சி எங்களுக்கு பதிலா பண்ணான், கெஞ்சி கடைசியில எங்க கிட்ட என்னதான் ஆனாலும் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனால தான் நான் இன்னும் என்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மான்சான் சொல்லுவான். ஏன்னா மான்சானுக்கு அந்த டிசீஸ் இருக்கும் இல்லையா, அதனால மான்சான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும். அதனால தான் மான்சான் சடோக்கியோ கிட்ட அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு சடோக்கியோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, மான்சானை ஒரு கல் எடுத்து மண்டையிலே அடிச்சு அவனை கொன்னுடுவான் அதே இடத்துல. அண்ட் கொன்னது மட்டும் இல்லாம மான்சான் அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதிருப்பான் இல்லையா, அதாவது ஃப்ரெண்டோட திட்டத்தை பத்தின நோட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு சடோக்கியோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவான். இதுக்கப்புறமா மான்சான் இறந்துட்டதா நியூஸ் யூகிஜிக்கு தெரிய வரும். அண்ட் யூகிஜி என்ன பண்ணுவான் அப்படின்னா, மான்சானுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே கடைசியா யூகிஜி தான் பண்ணுவான் மான்சானுக்கு. இதுதான் சடோக்கியோ அண்ட் மான்சானுக்கு நடந்திருக்கும். சோ சடோக்கியோ தான் மான்சானை கொன்னது. ஏன்னா சடோக்கியோ மான்சான் கிட்ட போய் சொல்லியிருப்பான், அவனுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது போய் தான். சடோக்கியோக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும், பட் அவன் அந்த நேரத்திலயும் ஃப்ரெண்டுக்கு தான் விசுவாசமா இருந்திருப்பான். அதனால தான் மான்சான் கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்தி அவனை கொன்னு இருப்பான். அண்ட் இப்போ சடோக்கியோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த மான்சானோட நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கொசுமி கிட்ட கொடுத்துட்டு இது என் நண்பனோட ரத்தம், நான் தான் அவனை கொன்னேன், நான் கெட்டவன் கொசுமி அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னு கொசுமி செம ஷாக் ஆயிடுவா. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா ஒட்சோ அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சும் நான் அதை சொல்லாம இருந்துட்டேன், என்னால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாம போயிடுச்சு, நான் இத்தனை நாள் கெட்டவனா இருந்துட்டேன், ஆனா இனிமே அப்படி இருக்க போறது இல்ல, நான் நல்லவனா மாற போறேன், நீ இந்த நோட்ஸை கானா கிட்ட கொடுத்துரு, நீ இந்த இடத்தோட எஸ்கேப் ஆகணும், நான் ரொம்ப கெட்டவன் கொசுமி, இப்போ எனக்கு புரியுது எதனால ஏலியன்ஸ் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு, நான் கெட்டவனா இருந்தால் தான் அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு சடோக்கியோ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல தகாசுகி இருப்பா இல்லையா கீழே அந்த பில்டிங்க்கு கீழே, அவளுக்கு அந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்றதுக்கான பர்மிஷன் கிடைச்சிரும். சோ அவளோட மெம்பர்ஸ் கிட்ட அவ என்ன அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த பில்டிங் அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவா. அண்ட் அதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பில்டிங்கை எப்படி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க பில்டிங் அழிக்க போறாங்க இல்லையா, இது எந்த ஒரு நியூஸ்லயும் வரக்கூடாது, அண்ட் இது பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த நேரத்துல கானா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பசங்க கார்ல கானா கூட்டு வந்திருப்பாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கார் யூஸ் பண்ணி அந்த பில்டிங் வெளியே தகாசுகியோட ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல ஏத்திட்டு அந்த பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. இப்போ கானா அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்
குள்ள தான் இருப்பா. இதே நேரத்துல சடோக்கியோ மொட்டை மாடியில இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும். இதை பார்த்தோன்னா சடோக்கியோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, ஒரு ஏலியன்ஸ் தான் நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அது ஏலியன்ஸ் இல்ல, யோஷி ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கொசுமியை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பான். இதே நேரத்துல காணா அந்த பில்டிங் குள்ள போனா இல்லையா, அவ போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறான், இந்த பில்டிங் விட்டு தப்பிச்சு போங்க, இந்த பில்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா காணா தக்காசுகியோட ஆளுங்களை வெளியே பார்த்திருப்பா. அண்ட் அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு காணாக்கு தெரியும். அதனால இந்த பில்டிங் அவங்க கண்டிப்பா அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணா அந்த பில்டிங்ல இருந்த எல்லாரையுமே வெளியேற்றிட்டு இருப்பா. அப்பதான் அந்த இடத்துல அவ சடோக்கியோட டீச்சரை பாப்பா, அதாவது கெஞ்சியோட கிளாஸ் டீச்சர் இருப்பார் இல்லையா, அவர்தான். அவர் காணாவை பார்த்தோன்னு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ கெஞ்சியோட அக்காவான கிரிக்கோ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே காணா என்ன கேப்பா அப்படின்னா, உங்களுக்கு என்னோட அம்மா பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா அவ ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாம அவ பாக்டீரியாலஜிஸ்ட் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, உன்னோட குரலும் அவளோட குரல் மாதிரியே இருக்கு, அவ இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்பாரு. உடனே காணா என்ன சொல்லுவானா, எனக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஆனா இப்ப நீங்க இந்த பில்டிங் விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் விட்டு அவ எல்லாரையுமே அமுச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த டீச்சர் கடைசியா என்ன சொல்லிட்டு போற அப்படின்னா, நீ உன்னோட அம்மாவை நம்பணும், கிரிக்கோ யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டா, அவ எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்லுவாரு. அண்ட் இது கேட்டோன்னு காணா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. அந்த பில்டிங் விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. உடனே காணா அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போவா. அந்த இடத்துல கொசுமி, யோஷி அண்ட் சடோக்கியோ 3 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. காணா யோசியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ட் யோஷி இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு காணாவை பாக்குறான் இல்லையா, அதனால அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, இங்க நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் சடோக்கியோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னோட மரணம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மொட்டை மாடியில விட்டுட்டு அந்த மொட்டை மாடியோட டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருவான். யோஷி சடோக்கியோ கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சடோக்கியோ நீ ஃப்ரெண்ட் இல்லன்னு எங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ நல்லவன், நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு அவன் சடோக்கியோ கிட்ட சொல்லுவான். பட் சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல நான் என் வாழ்க்கையில நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிருக்கேன், நான் மான்சனோட நோட்ஸ் கொசுமி கிட்ட கொடுத்திருக்கேன், அதை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் காணா அவனோட அம்மா இருக்கிற லொகேஷன் கூட அதுல இருக்கு, நீ அதை படி, அது மட்டும் இல்லாம நான் தான் மான்சனை கொன்னேன், இது என்னோட பாவத்துக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மொட்டை மாடி விட்டு கீழே இறங்க ஆரம்பிப்பான். அண்ட் எல்லாருமே சடோக்கியோ தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் யாராலையுமே அந்த கதை ஓபன் பண்ண முடியாது. சடோக்கியோ லாக் போட்டு போயிருப்பான். அண்ட் சடோக்கியோ போயிட்டு இருக்கும்போது யோஷி என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சடோக்கியோ, இங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். பட் சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் இத்தனை வருஷம் பயந்து சண்டை போடாம இருந்தேன், இப்போ நான் சண்டை போட போறேன், நீங்க இங்க தப்பிச்சு போயிடுங்க, நாளைக்கு ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பில்டிங் குள்ள போவான். அண்ட் காணா டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, யோஷி அந்த ஹெலிகாப்டர் இருக்கும் இல்லையா, அது மூலமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ யோஷி, கொசுமி அண்ட் காணா 3 பேரும் அந்த பில்டிங் விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த பில்டிங்ல இருந்த மக்களும் பில்டிங் விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இப்போ அந்த பில்டிங் குள்ள சடோக்கியோ மட்டும் தான் இருப்பான். அண்ட் சடோக்கியோ கேப்சர் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதாவது தக்காசுகியோட ஆளுங்க. அவங்க சடோக்கியோ பிடிக்க வரும்போது சடோக்கியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்டோட ஒரு ஃபேவரட்டான கார்டு இருக்கும், அந்த கார்டு எடுத்துட்டு எல்லாரையுமே பிளாக்மெயில் பண்ணுவான். யாராவது என் கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த கார்டை நான் எரிச்சிருவேன், இது ஃப்ரெண்டோட ஃபேவரட்டான கார்டுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கார்டு இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட் கோவப்படுவான், நீங்க என்ன உயிரோட விட்டீங்க அப்படின்னா நான் இந்த கார்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையுமே சடோக்கியோ பிளாக்மெயில் பண்ணிட்டு அவனோட கார் கிட்ட போவான். அண்ட் யாருமே சடோக்கியோ எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஃப்ரெண்டோட அந்த கார்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி சடோக்கியோ என்ன பண்றான் அப்படின்னா அவனோட கார்ல ஏறி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறான். இதே நேரத்துல காணா, கொசுமி, யோஷி 3 பேர் ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க எங்க போறாங்க அப்படின்னா யோஷியோட ஒரு சீக்ரெட் பேஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அடுத்த நாள் ஒரு நியூஸ் வரும், அதாவது ஒரு கேஸ் ஆக்சிடென்ட்ல அந்த ஓல்டேஜ் ஹோம் வெடிஞ்சு போனதா ஒரு நியூஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம 2000 GT கார் ஒன்னு ரோட்ல எரிஞ்சு போயிருச்சு, அதுக்குள்ள இருந்த ஒருத்தன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வரும். இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டக்காசுகியும் அவளோட ஆளுங்களும் தான். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஓல்டேஜ் ஹோம் பில்டிங் இருக்கும் இல்லையா, அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அதை வெடிக்க வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சடோக்கியோ எஸ்கேப் ஆனா இல்லையா இந்த காரோட சேர்த்து சடோக்கியோவை எரிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தக்காசுகியோட டீம் செட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நியூஸ்ல இது ரெண்டுமே ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ கானாவோட அம்மா கதை, அதாவது கிரிக்கோட ஸ்டோரி போவோம். இப்போ கானாவோட டீம் எஸ்கேப் ஆனாங்க இல்லையா, அவங்க ஒரு பேஸ்ல இருப்பாங்க, அதாவது இந்த பேஸ் யோஷி கட்டிருப்பான். யோஷி ஜப்பான்ல எக்கச்சக்கமான இடத்துல பேஸ் கட்டி வச்சிருப்பான், ஏன்னா இத்தனை வருஷமா அவன் ஃப்ரெண்டோட டீம் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் இல்லையா, அதனால அவனுக்குன்னு ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இந்த பேஸை ரெடி பண்ணிருப்பான். அந்த இடத்துல தான் இப்போ கானாவோட டீம் இருப்பாங்க. இப்போ கானாவோட டீம்ல கானா, யோஷி, யூகிஜி அண்ட் அது மட்டும் இல்லாம கொசுமி இருப்பா. அண்ட் யோஷியோட டீம் மெம்பர்ஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அந்த பேஸ்ல தான் இருப்பாங்க. அண்ட் யூகிஜி அந்த இடத்துக்கு வந்தோம்னா யோஷியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா, ஏன்னா யோஷி உயிரோட இருக்கிறது இப்பதான் யூகிஜிக்கே தெரிய வரும். ஏன்னா இது வரைக்கும் யோஷி இறந்துட்டு தான் நியூஸ் வந்து பரவி இருக்கும் இல்லையா, பட் இப்பதான் யூகிஜிக்கு எல்லாமே புரிய வரும். இத்தனை வருஷமா யோஷி அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கான், அண்ட் அவன் ஒரு டீமை சேர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட் அந்த டீம் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும், அதுக்கு லீடரே இப்போ யோஷி தான். அப்புறம் யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தங்களாவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி மட்டும் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்னோட லீடர் பொசிஷன் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோஷி யூகிஜி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கொசுமி இருப்பாளே, அவன் என்ன சொல்லுவானா, சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லையா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவா. பட் யூகிஜி அண்ட் யோஷி அவளை விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டோட ஃபேஸ் தெரியும், சடோக்கியோ உனக்கு தான் ஃப்ரெண்டோட போட்டோ காமிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சடோக்கியோ கொசுமி அவளோட வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான் இல்லையா, அதாவது ஃப்ரெண்டோட மியூசியம் வீட்டுக்கு, அந்த வீட்டுல ஃப்ரெண்டோட சின்ன வயசு போட்டோவை சடோக்கியோ காமிச்சிருப்பான். அண்ட் அது கொசுமிக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, கொசுமி யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாத்தையுமே கொசுமி கிட்ட காமிப்பாங்க. காமிச்சிட்டு நீ பார்த்த போட்டோல இருக்க பையன் இந்த போட்டோல இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனால கொசுமி செம்ம கன்ஃபியூஷன்ல இருப்பா, ஏன்னா சின்ன வயசுல பாக்குறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியே தானே இருப்பாங்க. அதனால கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, இதுல எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க, என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஞாபகம் தான் சொல்றேன், என்ன இப்ப வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் யோஷி அண்ட் யூகிஜி கொசுமியை விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வெளியே போன அப்படின்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவளை அந்த பேஸ்லயே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கொசுமி என்ன பண்ணுவானா மான்சானோட மெமோவை அவங்க டீம் கிட்ட கொடுப்பா. அதை கொடுத்துட்டு என்ன சொல்லுவானா சடோக்கி இது என்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அந்த மெமோ ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மான்சான் எப்படி எழுதிருப்பான் அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சிருப்பான். அதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்காது. நிறைய பேரோட பேர் இருக்கும் அண்ட் சில லொகேஷனோட பேரும் இருக்கும். இதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி டீகோட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் காணா அந்த மெமோ பார்த்து என்ன சொல்லுவானா சடோக்கி என்னோட அம்மா லொகேஷன் இந்த நோட்ஸ்ல இருக்குன்னு சொன்னாரு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல இருக்க வார்த்தைகளை ஒன்னொன்னா எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தியேட்டரோட பேர் அந்த நோட்ஸ்ல இருக்கிறது தெரிய வரும். அந்த தியேட்டரோட பேர் ஓடியான் தியேட்டர். உடனே காணா என்ன பண்றா அப்படின்னா இந்த தியேட்டருக்கு போனா என்னோட அம்மா இருக்கிற லொகேஷன் தெரிய வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தியேட்டருக்கு கிளம்பி போறா. அதே மாதிரி அந்த தியேட்டருக்கு போய் பார்த்தா அந்த தியேட்டர் பாலடைஞ்சு போயிருக்கும். அண்ட் அந்த ஓடியான் தியேட்டர் இருக்கிற லொகேஷன்ல எந்த ஒரு மனுஷங்களுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளட் நியூ இயர் ஈவ் அன்னைக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனதால நிறைய இடத்துல இருந்து மக்கள் காலி பண்ணிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஏரியால இருந்து மக்கள் அவங்களோட வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அந்த தியேட்டரை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு வயசானவர் இருப்பாரு. அவர் மட்டும் தான் அந்த தியேட்டர்ல இருப்பாரு. அண்ட் அந்த தியேட்டருக்கு பக்கத்துலயே ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும். காணா போயிட்டு அந்த வயசானவர் கிட்ட இந்த தியேட்டர் அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அவர் அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அதாவது பிளட் நியூ இயர் ஈவுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த தியேட்டர் 2002 தான் ஆக்டிவா இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த தியேட்டரை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த தியேட்டரும் ஓடுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த 2002 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்போ அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க இந்த சிட்டியை பத்தி. இந்த சிட்டி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவர் அந்த தியேட்டர்ல போட்டு காமிப்பாரு. அண்ட் காணா அதை பார்க்கும்போது அந்த வீடியோஸ்ல ஒரு இடத்துல காணாவோட அம்மா இருப்பாங்க. அதை பார்த்து காணா செம ஷாக் ஆயிடுவா. உடனே காணா என்ன கேப்பா அப்படின்னா யார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேப்பா. அவர் என்ன சொல்லுவாருன்னா இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே காணா என்ன கேப்பா அப்படின்னா இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இவங்க தான் என்னோட அம்மா, நீங்க இவங்களை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆமா நான் இவங்களை பாத்திருக்கேன், இவங்க பக்கத்துல இருக்க இந்த நருஹாமா ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டொமோரோ சொசைட்டியால ரன் பண்ணப்பட்டுச்சு. பட் 2002 அப்புறமா மக்கள்லாம் இந்த இடத்த காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அண்ட் அந்த டைம் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்போ தான் அவங்க அம்மா அவங்க கேப்சர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல. ஆனா உன்னோட அம்மா 2002 கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாங்க. இந்த தியேட்டருக்கு அவங்க ரிட்டர்ன் வந்து என்கிட்ட காட்ஜிலா மூவியை ப்ளே பண்ண சொன்னாங்க. அண்ட் நானும் காட்ஜிலா மூவியை ப்ளே பண்ணேன். அண்ட் அந்த படத்தை அவங்க பார்த்து முடிச்சுட்டு அழுதுட்டே என்கிட்ட நான் தான் காட்ஜிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அவங்களை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்லுவாரு. உடனே காணா என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளோட அம்மா பத்தி டீடைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமோரோ சொசைட்டி நடத்துற நருஹாமா ஹாஸ்பிட்டலுக்கு போவா. அது இந்த தியேட்டர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். அதாவது ஒரு மலை மேல இருக்கும். அந்த இடத்துக்கு அவ கஷ்டப்பட்டு ஏறி போவா. அந்த ஹாஸ்பிட்டல் இப்ப யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. இவ போயிட்டு அந்த இடத்துல ஒரு பாக்டீரியா லெபார்டரி கண்டுபிடிப்பா. அண்ட் அந்த இடத்துல கிரிக்கோட ரூம் அண்ட் கிரிக்கோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே காணா சமஷாக் ஆயிடுவா. அப்பதான் காணாக்கு தெரிய வரும் நம்ம அம்மா ஒரு சயின்டிஸ்ட், அவங்க பாக்டீரியா வச்சு எக்கச்சக்கமான ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல காணாக்கு கிரிக்கோட போட்டோஸும் கிடைக்கும். அதாவது அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட கிரிக்கோ சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுவும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் காணா படிக்கும் போது அவளுக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரிய வரும். அதாவது 2000 அன்னைக்கு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா ஜப்பான் ஃபுல்லா, அந்த வைரஸை டெவலப் பண்ணதே கிரிக்கோவும் அவளோட டீமும் தான் அப்படிங்கிற உண்மை காணாக்கு தெரிய வரும். இது கேட்டோன்னா காணா சமஷாக் ஆயிடுவா. இந்த வைரஸை டெவலப் பண்ண உதவி பண்ணதே நம்மளோட அம்மா தானா, எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணா ரொம்ப வருத்தப்படுவா. அப்பதான் காணா அந்த இடத்துல ஒரு பேப்பரை பாப்பா. அந்த பேப்பர்ல கிரிக்கோ ஒரு விஷயம் எழுதிருப்பாங்க. அதாவது அவங்க என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னா நான் தான் காட்ஜிலா, நான் தான் 1.5 லட்சம் மக்களை கொன்னேன் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. இதை படிச்சோன்னா காணா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. நம்மளோட அம்மா கண்டுபிடிச்ச வைரஸை நம்மளோட அப்பா யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான மக்களை கொன்னு இருக்காங்க, எதனால இந்த மாதிரி பண்ணாங்க, நம்ம அம்மா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு காணா செம்ம வருத்தத்துல இருப்பா. அப்பதான் அந்த தியேட்டர் ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து காணா கிட்ட பேசுவார். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் உன் அம்மாவோட ரெக்கார்டிங்ஸ் சில கண்டுபிடிச்சேன், அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, அதுல உங்க அம்மா சில விஷயம் பேசியிருக்காங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் காணா கூட்டு போயிட்டு அந்த தியேட்டர்ல அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காமிப்பாரு. அண்ட் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க பிடிச்ச விஷயத்தை சொல்லுங்க, இது எப்பவுமே ஒரு ஞாபகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல காணாவோட அம்மா வந்து பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணிருக்கேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் என்னோட பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டேன், இந்த மெசேஜ் சேர்றவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு புரிய வரும், நான் டாக்டர் யாமனோட அசிஸ்டன்ட் மீட் பண்ண போறேன். அண்ட் 2002 அப்புறமா அவங்க இன்னும் பவர்ல இருந்தாங்க அப்படின்னா என்னோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், யாராவது அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க, அப்படி மட்டும் நீங்க அவங்கள தடுத்து நிறுத்தல அப்படின்னா 2015 இந்த உலகமே ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி காணாவோட அம்மா அந்த ரெக்கார்டிங்ல சொல்லிருப்பாங்க. உடனே அதை ரெக்கார்ட் பண்ண ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே காணாவோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காணா நீ என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு ஆடியோ கட் ஆயிடும். காணாக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்காது. உடனே காணா அழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அந்த தியேட்டர்ல இருந்த வயசானவர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்க அம்மாவோட லிப்ஸை நான் ரீட் பண்ணேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா காணா நீ என்ன பண்ணாலுமே சந்தோஷமா இருன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது கேட்டோன்னா காணா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துருவா. இப்போ காணாவுக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கும், அதாவது டாக்டர் யாமனோட அசிஸ்டன்ட்டை கடைசி அவங்க அம்மா மீட் பண்ண போனாங்க அப்படிங்கிற லீட். சோ இதை யூஸ் பண்ணி காணா என்ன டிசைட் பண்றா அப்படின்னா நம்மளும் டாக்டர் யாமனோட அசிஸ்டன்ட்டை மீட் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டு இருப்பா. இதே நேரத்தில் யோஷோட ஐரோட்ல என்ன ஆகும் அப்படின்னா யோஷி அண்ட் யூகிஜி ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாம் காமிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொசுமி கிட்ட. அண்ட் கொசுமிக்கு ஞாபகமே வர சுத்தமா. அப்பதான் அவங்க சின்ன வயசு போட்டோல அவங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தனை பார்ப்பாங்க. அவனை
பார்த்து யூகி என்ன கேப்பா அப்படின்னா, இவன் பேர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசி கிட்ட கேப்பா. பட் யோசிக்கு ஞாபகமே இருக்காது. யோசிக்கிட்டு இருப்பான். இவன் நம்ம கூட தான் படிச்சான், இவன் டாக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனா இவனோட பேர் எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு டிவியில ஒரு நியூஸ் வரும். அதாவது ஆப்பிரிக்கால மறுபடியும் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இதுல எக்கச்சக்கமான ஆப்பிரிக்கன் மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வரும். அண்ட் யூகிஜி அந்த நியூஸ் ரீடரை பாப்பா. அண்ட் அந்த நியூஸ் ரீடரோட கண்ணும் இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட கண்ணும் சேமா இருக்கும். அதை பார்த்தோன்னு யூகிஜிக்கு ஞாபகம் வந்துருது. யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, இவன் பேர் தான் யாமானே, இவன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு கேப்பா. அண்ட் யோசிக்கும் அப்பதான் யாமானை பத்தி ஞாபகம் வரும். ஏன்னா அந்த நியூஸ் ரீடரோட கண்ணும் யாமானையோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும். இதை பார்த்தா அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லார பத்தியும் விசாரிச்சோம், ஆனா இந்த யாமானை பத்தி விசாரிக்கவே இல்ல, மேபி இவனுக்கும் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் சின்ன வயசுல ஒரு தடவை யாமானேவை நம்மளோட சயின்ஸ் லேப்ல பார்த்தேன். நான் ஒரு நாள் என்னோட கர்ச்சிஃபை நம்மளோட சயின்ஸ் லேப்ல விட்டு வந்துட்டேன். அண்ட் அது எடுக்கிறதுக்காக அந்த லேபுக்கு போகும்போது அந்த இடத்துல யாமானே நின்னுகிட்டு இருந்தான். அண்ட் அவன் ஃபிஷ் டேங்கை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப அவன் என்ன பார்த்து பயாலஜி கிளப்ல சேர்ந்துக்கிறியான்னு கேட்டான். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு உடனே யாமானே அவன் மெர்மைட்ஸ் கிரியேட் பண்ண போறதா சொன்னான். ஏன்னா எதிர்காலத்துல உலகம் தண்ணிக்குள்ள போயிடும், அப்ப சர்வை பண்றதுக்கு மெர்மைட்ஸா இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு லூசுன்னு நினைச்சேன். உடனே அவன் அந்த இடத்துல இருந்த க்ளவுன் ஃபிஷ் என்கிட்ட காமிச்சு இதோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் க்ளவுன் ஃபிஷ்னு சொன்னேன். அதுக்கு அவன் நான் இந்த க்ளவுன் ஃபிஷ்க்கு கிரிக்கோன்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். சோ யாமானேக்கும் கிரிக்கோக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்லுவா. உடனே யோசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, மான்சானோட நோட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல யாமானே அப்படிங்கிற பேர் எழுதி இருக்கும். இதை பார்த்தா அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க யாமானேக்கும் ஃப்ரெண்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் இதுல எப்படி கிரிக்கோ சம்பந்தப்பட்டிருப்பான், நம்ம இந்த யாமானை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் ஒச்சோண்டு கக்கூட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரை தடுத்து நிறுத்தி அந்த கார்ல இருந்த ஒருத்தனை போய் மிரட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட மிரட்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா, டாக்டர் யாமானே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது, நான் ஒரு அசிஸ்டன்டா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தேன், பட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ல இருந்து சொல்லுவான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, நம்ம உன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அவனோட வீட்டுக்கு போவான். அண்ட் இப்போ ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேருமே யாமானோட அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவனோட வீட்டுல இருப்பாங்க. அண்ட் அந்த யாமானோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்கிட்ட நீங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ தானே டைஃபோக்கு பார்மசூட்டிக்கல் கார்பரேஷனோட டைரக்டர் டோகுரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அவனும் ஆமா, நான் தான் அந்த கம்பெனியோட இப்போதைய டைரக்டர் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களோட கம்பெனி தானே இந்த வைரஸ்க்கான ஆன்டிடோட் ரெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த டோகுராவும் ஆமான்னு சொல்லுவான். உடனே ஒச்சோ என்ன கேட்பான் அப்படின்னா, அப்ப டாக்டர் யாமானே எங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அவரை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் அந்த டோகுரா என்ன சொல்லுவான் அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் ஒரு தடவை அவரோட அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணேன், அதுவும் 14 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க நருவாமா ஹாஸ்பிட்டல்ல பாக்டீரியா லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஜீனியஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உடனே ஒச்சோ என்ன கேட்பான் அப்படின்னா, உன்னோட கம்பெனிக்கும் ஃப்ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது எங்களுக்கு தெரியும், உன்னோட டைஃபோக்கு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஏற போகுதுன்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான், உங்க கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்க மறுபடியும் ரிலீஸ் ஆக போற வைரஸ்க்கு ஆன்டிடோட் ரெடி பண்ணா மட்டும் தான் அது முடியும். அப்போ ஃப்ரெண்ட் மறுபடியும் அந்த வைரஸை ரிலீஸ் பண்ண போறான், நீங்களும் ஆன்டிடோட் நிறைய தயாரிச்சு அதை எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணி உங்க கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போறீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கேட்பான். இதை கேட்டா அந்த டோகுரா செம ஷாக் ஆயிடுவான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவானா, அதை பத்தி உனக்கு தெரிய தேவையில்ல, இப்போ நீ டாக்டர் யாமானே மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த இன்ஃபர்மேஷன் ஒச்சோக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, காட் இருப்பார் இல்லையா, காடுக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம காடால எந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏற போகுது அப்படின்னு சொல்லி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அதை வச்சு தான் காட் அந்த இன்ஃபர்மேஷனை ஒச்சோட டீம் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா காட் தெருவில் தானே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒச்சோவும் தெருவில் தான் சுத்திட்டு இருப்பான், அதாவது ஹோம்லெஸ் பீப்பிள் இருக்கிற இடத்துல தான் சுத்திட்டு இருப்பான். அது மூலமா ஒச்சோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். சோ ஒச்சோ என்ன டிசைட் பண்ணிருப்பான் அப்படின்னா, இந்த டைஃபோகோ கம்பெனி தான் வைரஸ்க்கான ஆன்டிடோட் ரெடி பண்றாங்க, சோ இந்த கம்பெனியோட டைரக்டர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒச்சோ டிசைட் பண்ணிருப்பான். அண்ட் அந்த கம்பெனியோட டைரக்டர் டாக்டர் யாமானே அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோக்கு தெரிய வரும். அண்ட் அதனால தான் ஒச்சோ இப்போ இவங்க கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான், டாக்டர் யாமானே எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த டோகுரா என்ன சொல்லுவான் அப்படின்னா, டாக்டர் யாமானே எப்போ இந்த பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் தான் இந்த கம்பெனியோட புது டைரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் அந்த வைரஸ் ரிலீஸ் பண்ண போறானா இல்லையா எங்களுக்கு தெரியாது, ஆனா அதுக்கான ஆன்டிடோட் மட்டும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, நாங்க அதுக்கான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு டாக்டர் யாமானே பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அவர் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்கூல்ல டைசெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஆனா அதுக்காக அவர் வருத்தப்படவே இல்ல, அவர் எல்லா நாளும் அந்த சயின்ஸ் லேபுக்கு நைட்டு போவானா, ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஆவி அந்த சயின்ஸ் லேப்ல தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் அவரு. நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கிடையாது, ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயம் ஒத்து போவோம், எனக்கும் அவருக்கும் பழைய விளக்குகள் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இது கேட்டோன்னு ஒச்சோ ஒன்றும் புரியாது, எதனால இவன் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ என்ன கேட்பானா, அவரோட அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரியே அந்த டோகுரா யாமானேயோட அட்ரஸ் கொடுப்பான். அண்ட் ஒச்சோவும் கக்குட்டும் அவனோட வீட்ல இருந்து கிளம்பி டாக்டர் யாமானேயோட அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ டேட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிசம்பர் 31, 2014. அதாவது இப்போ உலகமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் நியூ இயர்க்காக. அடுத்த நாள் 2015 பிறந்துரும் இல்லையா, அதனால எல்லா மக்களுமே சந்தோஷத்துல இருப்பாங்க. ஜப்பான்ல நிறைய மக்கள் இந்த ஃப்ரெண்டோட மெமோரியல் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஏன்னா 2000 அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ல எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால எல்லா நியூ இயர் அன்னைக்கும் ஜப்பான்ல இருக்க நிறைய மக்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இறந்தது தான் ஞாபகம் வரும். அதனால நிறைய மக்கள் டிசம்பர் 31 அன்னைக்கு ஃப்ரெண்டோட மெமோரியல் பிளேஸ்க்கு போயிட்டு 2000 அன்னைக்கு இறந்த மக்களுக்காக நினைவஞ்சலி செலுத்துவாங்க. அதே நேரத்துல அடுத்த நாள் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சந்தோஷத்துல இருப்பாங்க. அப்பதான் டோடோகுரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு. இது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இந்த டோடோகுரா
யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் தான் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான சிங்கர் அண்ட் இவர் சம பணக்காரர் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அண்ட் மக்கள் செல்வாக்கும் நிறைய இருக்கும். அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இவரு. அவர் என்ன பாட்டு பாடுவார் அப்படின்னா ஹலோ ஹலோ அப்படிங்கிற பாட்டு பாடுவாரு. அண்ட் இது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. யூகே டீமும் இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யூகே டீமுக்கு 2000 அன்னைக்கு நடந்ததா ஞாபகம் வரும். ஏன்னா அன்னைக்கு கெஞ்சி அவனோட உயிரை தியாகம் பண்ணி நிறைய மக்களை காப்பாத்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வைரஸ் மூலமா நிறைய மக்கள் இறந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே அவங்க வருத்தத்தோட புது வருஷத்தை வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் யோஷி டொடோரோக்கு பாடுற அந்த பாட்டை கேட்பான். அதை கேட்டுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா இது கெஞ்சியோட பாட்டு தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னால அந்த பாட்டை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேவலமான பாட்டை கெஞ்சியால மட்டும் தான் எழுத முடியும். எப்படி இந்த பாட்டை இவரு பாடுறாரு, இவருக்கு எப்படி இந்த பாட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே யோசியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 2015 ப்ராஃபஸில சொன்ன மாதிரி நடக்க போகுது, நம்ம சீக்கிரமா அதை தடுக்கணும், நம்ம டாக்டர் யாமனையை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் கானா எங்க இருப்பா அப்படின்னா அவ ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பா. அதாவது கெஞ்சியும் கானாவும் சின்ன வயசுல இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கெஞ்சி தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருப்பான் இல்லையா. அந்த டைம்ல அவன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் அவனோட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு போய் கானா உட்காந்து கெஞ்சியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த இடத்துல ஒருத்தன் கெஞ்சியோட பாட்டை பாடுவான். இது கேட்டோன்னா கானாக்கு ஒன்றும் புரியாது, இவனுக்கு எப்படி கெஞ்சியோட பாட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் கொஞ்ச நேரத்துல கானாக்கு தூக்கம் வந்துடும். அண்ட் அதே நேரத்துல காட் இருப்பார் இல்லையா, காடும் ஹோம்லெஸ் பீப்புள் இருக்கிற இடத்துல தூங்கிடுவாரு. அண்ட் கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் காட் திடீர்னு பதட்டப்பட்டு எந்திரிப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு பெரிய பவுலிங் பால் வந்துகிட்டு இருக்கு, இதுதான் உலகத்தோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாரு. அண்ட் அங்க இருந்து யாருக்குமே ஒன்றும் புரியாது காட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி கானாவும் பயந்துகிட்டே எந்திரிப்பா. கானாக்கு ஒரு கனவு வந்திருக்கும். கானாக்கு அந்த கனவுல ஒரு ஜெயண்ட் ரோபோ அவகிட்ட வந்துகிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அண்ட் கானா பயத்துல எந்திரிச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பா, எதனால இந்த மாதிரி கனவு நம்மளுக்கு வந்துச்சு, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதே நேரத்துல இந்த டொடோகோரோ இருக்கார் இல்லையா, அதாவது அந்த சிங்கர், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போவாரு. அப்ப டொடோகோரோட பாடி கார்ட்ஸும் அவர் கூட வருவாங்க. அதுல ஒரு பாடி கார்டு தான் மருவோ. சோ மருவோ உயிரோட தான் இருக்கான். மருவோ இப்போ இந்த டொடோகோரோட பாடி கார்டை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டொடோகோரோ இருக்கார் இல்லையா, இவர் ரொம்ப நல்லவர். இவருக்கு மருவோ பத்தி எல்லா உண்மையும் தெரியும். அதாவது மருவோ அண்ட் கெஞ்சியோட டீம் தான் பிளட்டி நியூ இயர் ஈவென்ட்க்கு அந்த ரோபோ தடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே மருவோ சொல்லியிருப்பான் இந்த டொடோகோரோ கிட்ட. அண்ட் அவர் அதை நம்பி மருவோக்கு வேலை போட்டு அவர் கூட வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இவர் கூட மருவோ வேலை பார்க்கறதால மருவோ ரொம்ப சேஃபா இருப்பான். ஏன்னா இவர் ஒரு சம இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் அதனால யாராலுமே இவர்கிட்ட அவ்வளவு சீக்கிரமா நெருங்க முடியாது. அதனால இவர் கூட இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மருவோவும் இவர் கொடுத்த வேலையை அக்செப்ட் பண்ணி இவருக்கு ஒரு பாடி கார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதனால தான் இத்தனை வருஷமா யாராலையுமே மருவோ எங்க இருந்தா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப நல்லவர். இவர் கூட ஒர்க் பண்ற எல்லாரையுமே இவர் ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. அண்ட் இப்போ நியூ இயர் இல்லையா, அன்னைக்கு நைட்டு இந்த டொடோகோரோ அவரோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்குமே காசு கொடுப்பாரு. ஏன்னா புது வருஷம் அன்னைக்கு கிஃப்டா காசு கொடுப்பாங்க ஜப்பான்ல. அந்த மாதிரி அவரோட ஒர்க்கர் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. பட் மருவோ மட்டும் அதை வாங்க மாட்டான். மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் கடந்த 15 வருஷமா துக்க நாள்ல இருக்கேன், என்னால உங்களோட பரிசை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் மருவோ அவனோட சைல்ட்ஹுட் பத்தி நினைச்சு பார்ப்பான். எப்பவுமே நியூ இயர் அப்போ கெஞ்சி அண்ட் மருவோ ரெண்டு பேருமே அந்த ஊரை தான் சுத்திக்கிட்டு வருவாங்க. அப்பதான் கெஞ்சி என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா புது வருஷத்தை எதிர்பார்த்து நம்மளால ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த புது வருஷம் வந்த அன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் மருவோ என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த வருஷம் எங்களுக்கு துக்க வருஷம், ஏன்னா எங்களோட பாட்டி இறந்துட்டாங்க, எங்களால நியூ இயர் கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆமா என்னோட பாட்டி இறந்துட்டாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு வந்து துக்க நாள் தான், நம்ம நியூ இயர் கொண்டாட முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தரையில ஒச்சிடாமா பார்ப்பாங்க. அதாவது இந்த ஒச்சிடாமா தான் ஒரு கிஃப்ட் கவர் மாதிரி, இதுக்குள்ள காசு வச்சு நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னா கெஞ்சி மருவோ என்ன யோசிப்பாங்கன்னா இதுக்குள்ள காசு இருக்கும், நம்ம எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க அதை எடுக்கலான்னு போகும்போது ஒரு போலீஸ்காரர் அந்த ரூட்ல வருவாரு. உடனே கெஞ்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு அந்த போலீஸ் நம்மள பிடிக்க போறாரு, நம்ம திருடிட்டோம், வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருவோ கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த போலீஸை பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரரு இவங்க ரெண்டு பேரும் கவனிச்சிருக்க மாட்டாரு. அவர் சைக்கிள் மிதிச்சுட்டு வேற ஏதோ டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே பார்க்காம பயங்கரமா பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போலீஸ் நம்மள பிடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், நம்ம திருடங்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. அப்பதான் கொஞ்ச நேரம் ஓடினதுக்கு அப்புறம் மருவோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெஞ்சி என்னால ஓட முடியல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். உடனே கெஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு மருவோ நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் ஓடி போவானுங்க. மருவோ அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் டொடோரோக்கோ அந்த கிஃப்ட் கொடுப்பாரு இல்லையா, அதாவது காசை வந்து மருவோ கிட்ட கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது மருவோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல நான் துக்கத்துல இருக்கேன், என்னால இதை வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே டொடோகோரோ எத்தனை வருஷமா, கடந்த 15 வருஷமா நீ இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா இந்த 2015 நல்ல வருஷமா இருக்கும், என்ன நம்பு, நம்மளோட பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொடோகோரோ சொல்லுவாரு. அண்ட் அடுத்த நாள் நியூ இயர் அன்னைக்கு டொடோகோரோ இருக்கார் இல்லையா, அவர் எங்க போறாரு அப்படின்னா ஃப்ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாரு. ஏன்னா ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருப்பான் டொடோகோரோவை. ஏன்னா டொடோகோரோ ஃபேமஸான செலிபிரிட்டி சிங்கர் இல்லையா, அதனால நீங்க என்னோட இடத்துக்கு வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு டொடோகோரோ கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான். அதனால டொடோகோரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போவாரு. அவர் யாரை கூப்பிட்டு போவார் அப்படின்னா மருவோ கூப்பிட்டு போவாரு. அண்ட் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அது வந்து பார்க்கிறதுக்கு தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பான். அண்ட் அந்த இடத்துல நிறைய மக்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லா மக்களுமே இந்த டொடோகோரோவை பார்த்தோன்னா அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டொடோகோரோ என்ன சொல்லுவாருன்னா நான் போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தாண்டி டொடோகோரோ ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. அப்பதான் மருவோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் என்னோட பாடியை சுத்தி எக்கச்சக்கமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் செட் பண்ணிருக்கேன், இந்த டைம் நம்ம அவனை கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரி மருவோ சொல்லுவான். உடனே டொடோகோரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ என்ன பத்தி எல்லாம் யோசிக்காத, உனக்கு கரெக்டான டைம் வரும்போது அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வெடிக்க வச்சிரு, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொடோகோரோ சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னா
ஃப்ரெண்ட் இருக்கிற ரூம் கிட்ட போவாங்க. அப்போ ஃப்ரெண்டோட பாடி கார்ட்லாம் டொடோகோரோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க மட்டும் தான் உள்ள போகணும், உங்களோட பாடி கார்டு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருவோவா அவங்க வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி மருவோ வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த டொடோகோரோ மட்டும் அந்த ரூம்குள்ள போவாரு. அந்த ரூம்ல ஃப்ரெண்ட் டொடோகோரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் டொடோகோரோ என்ன பண்றாருன்னா அவரோட பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, ஃப்ரெண்ட் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரத்துல கூட சேர்ந்து பாட ஆரம்பிப்பான். அண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த மருவோக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட் உள்ளதான் இருக்கான், நம்மளோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நம்ம வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல கட்டி வச்சிருந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வெடிக்க வைக்கிறதுக்காக ரெடியா இருப்பான். ஏன்னா இந்த உலகத்தையே மாத்தினது ஃப்ரெண்ட் தானே, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் ஃப்ரெண்ட் பண்ணிருக்கான். இந்த உண்மை கெஞ்சியோட டீமுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நம்மளோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி தான் மருவோ அத்தனை எக்ஸ்ப்ளோசிவ்ஸா அவனோட உடம்பு சுத்தி கட்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அதை வெடிக்க வைக்க ரெடியா இருக்கும்போது மருவோ அந்த இடத்துல மிட்சுகியை பார்ப்பான். இந்த மிட்சுகி வந்து ஹெல்த் மினிஸ்டர், இவரும் ஃப்ரெண்டோட பார்ட்டியில தான் இருப்பாரு. அவர் தான் இதுக்கு முன்னாடி யூகிச்சியோட பாஸா இருந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மிட்சுகியோட உதவி மூலமா தான் அந்த வைரஸ் ஜப்பானுக்குள்ளே வந்திருக்கும். சோ மருவோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, இந்த தடவை நம்ம எல்லாரையுமே கொல்ல போறோம், இந்த பில்டிங்ல இருக்க எல்லாருமே சாக போறாங்க, எல்லா கெட்டவங்களையும் நம்ம கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த மிட்சுகி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா சொல்லுவான். அதை பார்த்தோன்னா மருவோக்கு அப்பதான் ஒன்று தோணும், அதாவது இந்த பில்டிங்ல நிறைய இன்னசென்ட் மக்கள்லாம் இருக்காங்க, நம்ம இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்க வச்சோம் அப்படின்னா அவங்களும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருவோக்கு தோணும். ஏன்னா கெஞ்சி எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளோட பிரச்சனையில எந்த ஒரு இன்னசென்ட்டுமே சாக கூடாது, அவங்களோட உயிர் போகாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி எப்பவுமே சொல்லுவான். அதனால மருவோ என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்க வச்சோம் அப்படின்னா நிறைய இன்னசென்ட் மக்கள் இறந்து போவாங்க, இது கரெக்டான டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மருவோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்க வைக்க மாட்டான். அண்ட் கொஞ்ச நேரத்துல டொடோகோரோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டுக்கு பாட்டு பாடி முடிச்சுட்டு அவர் அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் வெளியே வந்தோட மருவோ கிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா, நீ ஏன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிக்க வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு மருவோ என்ன சொல்லுவானா, இந்த பில்டிங்ல நிறைய இன்னசென்ட்டான மக்கள் இருக்காங்க, அவங்க சாகிறத நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே மருவோ என்ன கேட்பானா, நீங்க அவனோட ஃபேஸை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு டொடோகோரோ என்ன சொல்லுவாருன்னா, ஆமா நான் அதை பார்த்தேன், நான் அதை உனக்கு வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் விட்டு ஒரு கார்ல கிளம்பிடுவாங்க. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும்போது டொடோகோரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃப்ரெண்டோட ஃபேஸை வரைவாரு. ஏன்னா இவர் ஃப்ரெண்டோட ரூம்குள்ள போயிட்டு ஃப்ரெண்டு முன்னாடி நின்று பாட்டு பாடி இருப்பார் இல்லையா, அதனால இவர் ஃப்ரெண்டோட ஃபேஸை கிளியரா பார்த்திருப்பாரு. அண்ட் அவர் ஃப்ரெண்டோட ஃபேஸை வரைஞ்சதுக்கு பார்த்து மருவோ கிட்ட கொடுப்பாரு. மருவோ அதை பார்த்து செம ஷாக் ஆயிடுவான். உடனே மருவோ காரை நிறுத்திட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் என்னோட சொந்த ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, அங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரமா வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மருவோ அந்த காரை விட்டு இறங்கி அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருப்பான். அதாவது சின்ன வயசுல கெஞ்சி மருவோ எல்லாருமே ஒரே இடத்துல வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இப்ப மருவோ போயிட்டு இருப்பான். ஏன்னா மருவோ ஃப்ரெண்டோட ஃபேஸை பார்த்திருப்பான் இல்லையா, அதனால மருவோக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்கும். அதனால நம்ம சின்ன வயசுல வாழ்ந்த இடத்துக்கு போனாதான் நம்மளால ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருவோ இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஒச்சோட கக்குட்டா இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் யமனோட அட்ரஸ் வாங்கிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த வீடு ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்கு எதிர்க்க இருக்க ஒரு வயசான பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க திருடுங்களா, எதுக்கு இந்த வீட்டை சுத்தி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல நாங்க யாமனையோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அவர் கூட டைஃபோக்கு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவரை பார்க்க வந்தோம், அவர் இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த வயசானவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் அவரோட சொந்த ஊருக்கு போறதா என்கிட்ட சொன்னாரு, அவரோட அட்ரஸ் என்கிட்ட கொடுத்திருக்காரு, நான் அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாமனையோட சொந்த ஊர் அட்ரஸ் அந்த பாட்டி ஒச்சோ கிட்ட கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னு ஒச்சோ செம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஒச்சோட சொந்த ஊர் இருக்கும் இல்லையா, அதாவது சின்ன வயசுல ஒச்சோ கெஞ்சி மருவோ எல்லாருமே வாழ்ந்த ஊரு, அந்த ஊரோட அட்ரஸ் தான் அந்த பாட்டி கொடுப்பாங்க. இது பார்த்தோன்னா ஒச்சோ செம ஷாக் ஆயிடுவான். அப்ப டாக்டர் யாமனை எங்க ஊரு சேர்ந்தவரா, யார் இந்த யாமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. அதாவது டோக்கியோ பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன சப்பர்பன் ஏரியா. அது அந்த அட்ரஸ்க்கு ஒச்சோ வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் லாட் தான் இருக்கும். அந்த வீடை இடிச்சு ஒரு பார்க்கிங் லாட்டா கட்டியிருப்பாங்க. இது பார்த்தோன்னா ஒச்சோ ஒன்றும் புரியாது, இந்த வீட்டுல யார் இருந்தா, இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒச்சோக்கு இந்த ஊர் அத்துப்படி, சின்ன வயசுல இந்த ஊர்ல தான் வாழ்ந்திருப்பான். அதனால ஒச்சோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த வீட்டுல யாரு இருந்தா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஆனா யாருன்னு நம்மளுக்கு தெரியலையே, இந்த டாக்டர் யாமனை யாரு அப்படின்னு சொல்லி ஒச்சோ யோசிக்கும் போது ஒச்சோக்கு புரிய வரும், நம்ம கூட யாமனைன்னு ஒரு பையன் படிச்சான், அவன் தான் இந்த யாமனைவா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கும் சின்ன வயசுல இருந்து பயாலஜினா இன்ட்ரெஸ்ட், அவன் என்கிட்ட எக்கச்சக்கமான பேசியிருக்கான், அவன் தான் இந்த யாமனைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஏன்னா சின்ன வயசுல ஒச்சோ கெஞ்சிலாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கிளாஸ்ல எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் தான் இந்த யாமனே. இவன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒச்சோட டீம் இந்த புக் ஆஃப் ப்ராஃபஸியை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது கிளாஸ்ல இருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி யாமனைக்கும் தெரிய வரும். ஒரு நாள் யாமனை போயிட்டு ஒச்சோ கிட்ட என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, உங்களோட பிளான் ஒர்க்கே ஆகாது, நீங்க உலக தள்ளிக்க ஒரு ஜெயண்ட் ரோபோ கொண்டு வர போறீங்களா, ஜெயண்ட் ரோபோலாம் எல்லாருமே ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம், நீங்க ஜெயண்ட் ரோபோ வச்சு அட்டாக் பண்றது பதிலா ஒரு வைரஸ் வச்சு அட்டாக் பண்ணலாம், அது மூலமா நிறைய மக்கள் இறந்து போவாங்க, சோ நம்மளும் வேர்ல்ட் கேப்சர் பண்ணிடலாம், இந்த மாதிரி தான் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாமனை சொல்லுவான். பட் ஒச்சோ அதை கேட்கவே மாட்டான். ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களோட பிளான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே யாமனை என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க ரெடி பண்ண புக் உங்களோட திட்டமும் ஒரு மொக்க திட்டம், நாங்க ஒரு புக் ரெடி பண்ணிருக்கோம், அதுதான் நியூ புக் ஆஃப் ப்ராஃபஸி, அது உங்க புக்கோட பெட்டரானது, நாங்க எக்கச்சக்கமான ஐடியாஸ் ரெடி பண்ணிருக்கோம், நீ அதை படிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அது லைப்ரரியில தான் இருக்கு, கவலைப்படாத, யாருமே அந்த புக்கை லைப்ரரியில இருந்து எடுக்க மாட்டாங்க, உனக்கு வேணா நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவான். பட் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களோட பிளான் தான் பெஸ்டான பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருப்பான். அதுக்கப்புறமா ஒச்சோ போயிட்டு அவனோட டீமை அவனோட சீக்ரெட் பேஸ்ல மீட் பண்றான். அந்த பேஸ்ல மீட் பண்ணி அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்மளோட ரோபோ பிளானை நம்ம மாத்தணும், யார் ரோபோ பார்த்து பயப்படுவா, ரோபோலாம் ஈஸியா டிஃபீட் பண்ணிடுவாங்க, நம்ம அதுக்கு பதிலா ஒரு வைரஸை கண்டுபிடிக்கணும், அந்த வைரஸ் யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அட்டாக் பண்ணணும், அப்பதான் இந்த உலகம் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒச்சோ கெஞ்சோட டீம் கிட்ட சொல்லியிருப்பான்.
இருப்பான். அண்ட் அதை அவங்களோட புக் ஆஃப் ப்ராஃபஸில அவங்க எழுதிருப்பாங்க. சோ இப்படிதான் ஒச்சோ அந்த ஐடியாவோட வந்திருப்பான். அதாவது வைரஸ் யூஸ் பண்ணி உலகத்தை அட்டாக் பண்ற ஐடியா. அது உண்மையாவே யாரோட ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த யாமனேயோட ஐடியா தான். இவனோட ஐடியாவை திருடி தான் ஒச்சோ கெஞ்சோட டீம் கிட்ட சொல்லியிருப்பான். அண்ட் கெஞ்சோட டீமும் அந்த ஐடியாவை பார்த்து செம ஷாக்கா இருப்பாங்க. இதெல்லாம் ஒச்சோக்கு ஞாபகம் வரும். உடனே ஒச்சோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, அப்ப யாமனே தான் சின்ன வயசுல இருந்தே இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுது. யாமனே சின்ன வயசுல சொன்ன மாதிரியே லைப்ரரியில அந்த புக் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கண்டிப்பா படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அண்ட் கக்குட்டா எங்க போவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரிக்கு போயிட்டு யாமனே சொன்ன புக்கை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களால அந்த புக்கை கண்டே பிடிக்க முடியாது. ஒச்சோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த புக் லைப்ரரியில தான் இருக்கு, பட் யாருமே அந்த புக்கை லைப்ரரியில இருந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாமனே சொன்னா. சோ லைப்ரரியில இருந்து யாருமே எடுக்காத புக் என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கக்குட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒச்சோ கிட்ட, அப்படி ஒரு புக் இந்த லைப்ரரியில இருக்க வாய்ப்பே இல்ல. சின்ன வயசுல எனக்கு ஸ்டீஃபன் கிங் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டீஃபன் கிங்கோட வால்யூம் 1 முடிச்சுட்டு வால்யூம் 2 புக் வாங்கி தர சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டேன். ஆனா எங்க அப்பா வால்யூம் 1 படிக்காததால வால்யூம் 2 வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. அவர் படிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்றது, ஆனா நான் கேட்ட புக்கை வாங்கி தர மாட்டேன்ட்டாரு. இப்போ இந்த புக் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டீஃபன் கிங் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒச்சோக்கு தோண வரும், யாருமே டைரக்டா வால்யூம் 2 ஓட எந்த புக்குமே படிக்க விரும்ப மாட்டாங்க, எல்லாருமே வால்யூம் 1ல இருந்தா படிக்க விரும்புவாங்க. அப்ப இந்த லைப்ரரியில இருக்க ஏதோ ஒரு புக்குக்கு வால்யூம் 2 மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, வால்யூம் 1 இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால யாருமே அந்த வால்யூம் 2 இருக்கிற புக்கை மட்டும் எடுத்துக்க வாய்ப்பு இல்ல. சோ நம்ம தேட வேண்டியது வால்யூம் 2 புக் தான். இந்த லைப்ரரியில வெறும் வால்யூம் 2 மட்டும் இருக்கிற புக் என்னன்னு சொல்லி நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைப்ரரியில வால்யூம் 2 மட்டும் எந்த புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு புக் கிடைக்கும். அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த புக்குக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல சீக்ரெட் சொசைட்டியோட மீட்டிங் ஜனவரி 1 2015 அன்னைக்கு சயின்ஸ் லேப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இது பார்த்தோன்னு ஒச்சோ செம ஷாக் ஆயிடுவான். இந்த மெசேஜ் யார் இங்க வச்சது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜ் இங்க வச்சிருக்காங்க, ஜனவரி 1 2015 இன்னைக்கு தான், இன்னைக்கு சயின்ஸ் லேப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ லைப்ரரியில இருப்பாங்க இல்லையா, அந்த லைப்ரரியோட ஸ்கூல்ல தான் ஒச்சோ கெஞ்சி மருவோ எல்லாருமே சின்ன வயசுல படிச்சிருப்பாங்க. ஒச்சோ என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த சயின்ஸ் லேப்ல சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய மர்மமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த லேப்ல நைட் ஆனா பேய் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா சின்ன வயசுல மான்சான் இருப்பான் இல்லையா, அவனுக்கு தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் லேபோட இன்சார்ஜ் பொறுப்பு கொடுத்திருப்பாங்க. சோ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலை விட்டு கிளம்பி போகும்போது சயின்ஸ் லேப்ல இருக்கிற ஃபிஷ் டேங்கோட மோட்டரை ஆன் பண்ணிட்டு போகணும். பட் ஒரு நாள் அவன் அதை ஆன் பண்ண மறந்துடுவான். சோ நைட் வந்து மான்சான் எல்லார்கிட்டயுமே உதவி கேட்பான். கெஞ்சி அண்ட் ஒச்சோ எல்லார்கிட்டயுமே கேட்பான், எனக்கு வந்து உதவி பண்ணுங்க, நான் நம்ம சயின்ஸ் லேப்ல இருக்கிற ஃபிஷ் டேங்கோட மோட்டரை ஆன் பண்ண மறந்துட்டேன், நீங்க மட்டும் வந்தீங்க அப்படின்னா இப்போ போய் நம்ம ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து உதவி கேட்பான். பட் கெஞ்சிக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், அதனால கெஞ்சி வரமாட்டேன் அப்படின்றான். அண்ட் ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால மான்சான் அண்ட் கிரையான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு டாங்கி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஏன்னா அந்த சயின்ஸ் லேப்ல நைட் ஆனா பேய் சுத்துது அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நைட் அந்த சயின்ஸ் லேபுக்கு போக பயப்படுவாங்க. பட் நாளைக்கு மட்டும் டீச்சர் ஃபிஷ் டேங்கோட மோட்டர் ஆன் பண்ண கண்டுபிடிச்சார் அப்படின்னா இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்சான் பயந்துகிட்டே டாங்கி கிட்ட போய் உதவி கேட்பான். அண்ட் டாங்கிக்கு பேய்னா பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாங்கி என்ன பண்ணுவான் அப்படின்னா அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு சயின்ஸ் லேபுக்கு போவான். அண்ட் அங்க போயிட்டு மோட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேயை பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பான். அண்ட் ஓடி வந்தது மட்டும் இல்லாம 2வது ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு ஓடி இருப்பான். அண்ட் இதை பார்த்து மான்சான் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து ஓடி இருப்பாங்க. அண்ட் அதுல இருந்து தான் சயின்ஸ் லேபுக்குள்ள பேய் சுத்துது அப்படிங்கிற ஒரு பெரிய கதை வந்து ஸ்கூல் ஃபுல்லா பரப்பப்படும். இதெல்லாம் ஒச்சோ யோசிச்சு பார்த்து என்ன நினைப்பான் அப்படின்னா அப்ப சயின்ஸ் லேப்ல சின்ன வயசுல இருந்து ஏதோ நடந்திருக்கு, நம்மளுக்கு அது இத்தனை வருஷம் தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேரும் அந்த சயின்ஸ் லேபுக்கு போவாங்க. இதே நேரத்துல யோஷியோட பிளேஸ்ல என்ன அப்படின்னா கொசுமி என்ன சொல்லுவானா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் யோஷி யூகிஜி ரெண்டு பேரும் விட மாட்டாங்க. அப்பதான் கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா நீங்க காணாம மட்டும் விட்டுருக்கீங்க, அவ மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோஷியோட ஒச்சோ என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு எல்லாமே சமாளிக்க தெரியும், இப்போ நீ அந்த போட்டோ எல்லாம் பார்த்து ஃப்ரெண்டை கண்டுபிடி அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த போட்டோ எல்லாம் காமிக்கும் போது யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1970ல நம்ம 5வது படிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்பதான் நம்ம அந்த மலை மேல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு பேய் இருக்கா இல்லன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி சொல்லிட்டு இருப்பான். அப்போ கொசுமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1970 இல்ல அது 1971, நான் VR கேம் விளையாடும் போது அந்த இன்சிடென்ட் 1971ல நடந்துச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அந்த கேம்ல இருக்கும்போது அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தேன், அதுல எல்லாம் 1971 தான் போட்டுருந்துச்சு, சோ 1971ல தான் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மலையில இருக்க அந்த பேய் வீட்டுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. உடனே யோசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்ல 1970ல நாங்க 5வது படிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்பதான் நாங்க போனோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 1971ல நாங்க 6வது படிச்சோம், நாங்க 6வது படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் லேப்ல பேய் இருக்குன்னு சொன்ன கதை தான் ரொம்ப ஃபேமஸான கதை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க 5வது படிக்கும்போது தான் மலை மேல இருக்கிற அந்த பேய் வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். பட் கொசுமி அடிச்சு சொல்லுவா இல்ல 1971 தான் அது அப்படிங்கிற சொல்லுவா. அப்பதான் யோசி என்ன சொல்லுவான் அப்படின்னா அப்போ ஃப்ரெண்டு போய் சொல்லியிருக்கானா, VR கேம் அவன் பொய்யா ரெடி பண்ணிருக்கானா, எதுக்காக அவன் 1970ல நடந்த இன்சிடென்ட் 1971க்கு மாத்தணும், 1971ல நாங்க 6வது படிக்கும்போது எங்க கிளாஸ்மேட் ஒருத்தன் இறந்து போயிட்டான் அண்ட் அவனோட பேய் தான் சயின்ஸ் லேப்ல சுத்துறதா கதை ஒன்று போயிட்டு இருந்துச்சு, எதுக்காக ஃப்ரெண்ட் 1971ல கேம் ரெடி பண்ணி 1970ல நடந்த இன்சிடென்ட் அதுல வச்சிருந்தான், அப்போ ஃப்ரெண்ட் அந்த சயின்ஸ் லேபை பத்தி மறைக்க ட்ரை பண்ணிருக்கான், நம்ம எல்லாருமே அந்த மலை மேல இருந்த பேய் வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சு சயின்ஸ் லேபை பத்தி நம்ம யோசிக்க கூடாதுன்னு அதை பண்ணிருக்கான். அப்போ அந்த சயின்ஸ் லேப்ல தான் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, ஈவன் ஒரு தடவை டாங்கி அந்த சயின்ஸ் லேபுக்கு போகும்போது கூட அங்க பேயை பார்த்ததா எல்லாருமே சொன்னாங்க, பட் டாங்கி எதையோ ஒன்று அந்த லேப்ல பார்த்திருக்கான், அது யாருக்கிட்டுமே அவன் சொல்லவே இல்ல, அதனால கூட ஃப்ரெண்ட் டாங்கியை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, எதனால ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் யூகி என்ன கேட்பா அப்படின்னா
1970 வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் யோசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1970 நம்ம 5வது படிச்சிட்டு இருக்கும்போது தான் வேர்ல்டு எக்ஸ்போ நடந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மலை மேல இருக்க அந்த பேய் வீட்டுக்கு போனோம். 1971 நம்ம 6வது படிக்கும்போது நம்மளோட கிளாஸ்மேட் இறந்தான். அண்ட் டாங்கி சயின்ஸ் லேப்ல பேய பார்த்தான். இது ரெண்டு தான் முக்கியமான இன்சிடென்ட். பட் ஃப்ரெண்ட் இதை மாத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். உடனே யூகிஜி என்ன சொல்லுவானா, அப்போ இந்த ரெண்டு இன்சிடென்ட்லயும் நம்ம கூட சுத்தின ஒருத்தன் தான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் யோசி என்ன சொல்லுவானா, 1970 நானும் ஒச்சோ மருவா எல்லாருமே அந்த எக்ஸ்போக்கு போனோம். அந்த எக்ஸ்போல ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. அந்த லைன்ல நாங்க மணிக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுல நான் மயக்க மூட்டை விழுந்துட்டேன். ஆனா யாமனேவும் அவனோட டீமும் கூட்டத்தெல்லாம் தாண்டி எக்ஸ்போல இருந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்தாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்போ கிளப்ல இருந்தாங்க. நாங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கூட எங்களால எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியல. இதனால நாங்க யாமனையோட டீம் மேல ரொம்ப பொறாமப்பட்டோம் அந்த டைம். இதுக்கப்புறமா யாமனையோட டீம் தான் ஸ்கூல்ல செம்ம கெத்தா இருந்தாங்க. அவங்க எக்ஸ்போல எல்லா விஷயத்தையும் பார்த்தத அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லி செம்ம ஃபேமஸா மாறினாங்க. ஸ்கூலே அந்த டீமை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. யாமனையோட டீம் அவ்வளவு கெத்தா இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே மாறிச்சு எப்பனா நம்மளோட டீம் அந்த மலை மேல இருக்கிற வீட்டுல போயிட்டு பேயை தேட போனோம் இல்லையா. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஸ்கூல் முழுக்க நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளோட டீம் தான் கெத்து, கெஞ்சியோட டீம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி பெருமையா பேசினாங்க. இதனால நாங்க ஸ்கூல்ல செம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம். இது யாமனையோட டீமுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ இதெல்லாம் வச்சுதான் யாமனை நம்மள பழி வாங்குறானா அப்படின்னு சொல்லி யோசி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, பசங்களே இப்படிதான் தேவையில்லாத விஷயத்துக்காக சண்டை போட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் யோசி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்ல இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அந்த சயின்ஸ் லேப்ல ஏதோ நடந்திருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசி அவன் டீம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல ஸ்கூல்ல என்ன ஆகும்னா, ஒச்சோ அண்ட் கக்குடோ ரெண்டு பேருமே அந்த சயின்ஸ் லேபுக்குள்ள போறாங்க. அந்த லேபுக்கு போய் பார்த்தா அங்க ஒருத்தர் நின்னுகிட்டு இருப்பான். அவன் ஒச்சோ பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, டாங்கி மாதிரியே நீயும் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னா ஒச்சோ சம ஷாக் ஆயிடுவான். அப்புறம் அந்த லேப்ல நின்னுட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்கத்துல இருந்த லேண்டனை பத்த வைப்பான். அப்படி பத்த வச்சுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, அன்னைக்கு டாங்கி இந்த லேபுக்கு வந்து ஃபிஷ் டேங்கோட ஆக்சிஜன் பம்பை ஆன் பண்ணான். அவன் ஆன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி இருக்கணும். ஆனா அவன் பார்க்க கூடாத ஒன்னு பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டனை அவன் மூஞ்சிக்கிட்டு எடுத்துட்டு போவான். அப்பதான் ஒச்சோக்கு அவனோட மூஞ்சி தெரிய வரும். அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாமனை தான். ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, யாமனை நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு யாமனை என்ன சொல்லுவானா, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்க, பரவாயில்ல நான் சின்ன வயசுல சொன்னதை நீ இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கே அப்படின்னு சொல்லுவான். உடனே ஒச்சோ என்ன கேட்பான் அப்படின்னா, ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு யாமனை என்ன சொல்லுவானா, அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான், அவன் இங்க வந்து என்ன கொல்ல போறான், அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சீக்கிரட்டா வச்சுக்க சொன்னான், ஆனா என்னால அப்படி இருக்க முடியல, அதனால அவன் என்ன கொல்ல இங்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இதே நேரத்துல கானா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, அவளும் இந்த ஊருக்கு வந்திருப்பா. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுல கெஞ்சி அண்ட் இவெல்லாம் இருந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கும். அதனால இந்த ஊருக்கு வந்து சுத்திக்கிட்டு இருப்பா. அப்பதான் யூகிஜி கானா கால் பண்ணுவா. கால் பண்ணி நீ சீக்கிரமா பேசுக்கு வா அப்படின்னு சொல்லுவா. அது கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன், நான் நம்மளோட சொந்த ஊர்ல இருக்கேன், இங்க வந்து நம்மளோட பழைய வீட்டெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே யூகி என்ன சொல்லுவானா, நாங்க யாமனையோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து ஒரு பார்க்கிங் லாட்டா இருக்கு, இப்போ அதுக்கு மேல யாமனை எப்படி தேடுறதுன்னு எங்களுக்கு தெரியல, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி கேப்பா. பட் கானா எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டா. அதாவது கானாவோட அம்மாவான கிரிக்கோ இருக்கா இல்லையா, அவ தான் அந்த வைரஸை கண்டுபிடிச்சது அண்ட் கிரிக்கோ யாமனை எல்லாரும் ஒரே டீம் அப்படிங்கிற உண்மையை கானா சொல்ல மாட்டா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. அப்படி கட் பண்ணிட்டு கானா அவ சின்ன வயசுல வாழ்ந்த அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப கானாக்கு ஒரு மெமரி வரும். அதாவது சின்ன வயசுல கானாவை அவங்க பாட்டி ஒரு பேபி புஷ்கார்ல வச்சு வாக்கிங் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் என்ன இருக்குன்னா, கானாவோட பாட்டியை ஒருத்தன் ஏமாத்திட்டு கானாவை தூக்கிட்டு போயிருப்பான். அண்ட் கானாவோட பாட்டியும் அவனை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால அவனை பிடிக்கவே முடியாது. அப்ப கானாவை தூக்கிட்டு போனவன் என்ன பண்ணுவானா, கானாவை கொண்டு போயிட்டு கெஞ்சி படிச்ச ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலோட கிரவுண்ட்ல விட்டுட்டு அவன் கானாவை தூக்கி சந்தோஷமா கொஞ்சிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறமா கானாவோட பாட்டி வந்து கானாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் கானாக்கு ஞாபகம் வரும். கானா உடனே என்ன யோசிப்பா அப்படின்னா, யார் இது, என்ன எதுக்காக அவன் தூக்கிட்டு போனோம், அவன் என்ன பார்க்கணும், என்ன தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற ஆசையில தான் என்னோட பாட்டி கிட்ட என்ன கடத்திருக்கான், அப்ப அவன் தான் என்னோட அப்பாவா, அவன் தான் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப கானா என்ன யோசிப்பா அப்படின்னா, அவனோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அது ஃபுல்லா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளோட அப்பா ஃபேஸ ஞாபகம் வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம அந்த கிரவுண்டுக்கு போனா நம்மளுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி படிச்ச அந்த ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு அவ வந்துருவா. அண்ட் இந்த ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் லேபுக்குள்ள தான் ஒச்சோ அண்ட் கக்குட்டா ரெண்டு பேரும் யாமனை கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் வெளியே இருக்கிற கிரவுண்ட்ல கானா நின்னுக்கிட்டு இருப்பா. அப்பதான் யாமனே ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஃப்ரெண்டை விட்டு விலைக்கு போக ட்ரை பண்ணேன், ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நாங்க அந்த வைரஸை கண்டுபிடிச்சோம், என்னோட டீம்ல தான் கிரிக்கோ எல்லாருமே இருந்தாங்க, நாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் அதை ஸ்ப்ரெட் பண்ணா அண்ட் அதுக்கான ஆன்டிடோட் நாங்க தான் கண்டுபிடிச்சோம், அது மூலமா ஃப்ரெண்ட் நிறைய மக்களை கியூர் பண்ணா, அதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து இன்னொரு வைரஸை கண்டுபிடிக்க சொன்னா, இது பழைய வைரஸோட அட்வான்ஸா இருக்கணும்னு சொன்னா, அண்ட் அதே மாதிரி அந்த வைரஸை கண்டுபிடிச்சேன் அண்ட் அதுக்கான ஆன்டிடோடையும் அவன் கண்டுபிடிக்க சொன்னா அண்ட் அதையும் நான் பண்ணேன், இப்போ மறுபடியும் அவன் என்கிட்ட வந்து இன்னொரு வைரஸை கண்டுபிடிக்க சொன்னா அண்ட் அதுக்கான ஆன்டிடோடையும் அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு தடவையும் அவன் அந்த வைரஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுல இருந்து என்னால தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி தான் நானும் என்னோட டீமும் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த டைம் கிரிக்கோவும் என் கூட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா கிரிக்கோ திடீர்னு ஒரு நாள் என் டீமை விட்டு போயிட்டா. பட் மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு என் டீம்லயே வந்து ஜாயின் பண்ணா. அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு கிரிக்கோக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பொண்ணோட அப்பா வேற யாரும் கிடையாது, ஃப்ரெண்டுங்கிற உண்மை எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்டை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்னால ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் செய்ய முடியாது, நான் அவனை விட்டு விலக முடிவு பண்ணேன், அதனால தான் அவன் என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாமனே சொல்லுவான். இதை கேட்டோம் ஒச்சோக்கு அப்பதான் எல்லாமே புரிய வரும். சோ ஃப்ரெண்டோட பிளான் இதான். அதாவது ஃப்ரெண்டு யாமனே அண்ட் கிரிக்கோவை யூஸ் பண்ணி அந்த வைரஸை டெவலப் பண்ணிருக்கான் அண்ட் அதுக்கான
அதுக்கான ஆன்டிடோடும் இவங்களே கண்டுபிடிக்க வச்சிருக்கான். அண்ட் அதை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் அதுக்கான ஆன்டிடோடு மக்களுக்கு கொடுத்து ஃப்ரெண்ட் ஒரு ஹீரோவா மாறினா. அண்ட் அந்த டைம் அவனுக்கு ஒரு வில்லன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கெஞ்சியை வில்லனா போர்ட்ரே பண்ணா. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துல மறுபடியும் ஃப்ரெண்ட் அவனோட பவர் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைரஸோட அப்டேட்டட் வெர்ஷனை யாமனை கிட்ட ரெடி பண்ணி சொல்லியிருக்கான். அதே மாதிரி யாமனையும் ஒரு அப்டேட்டட் வைரஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அண்ட் அதுக்கான ஆன்டிடோட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஃப்ரீக்வெண்டா உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரையுமே ஒரு பயத்திலே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த வைரஸ் எப்போனா மறுபடியும் வந்து நம்மள தாக்கும். அண்ட் அதுக்கான ஆன்டிடோட் ஃப்ரெண்டால மட்டும் தான் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். அதனால ஃப்ரெண்ட் தான் நம்மளோட கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லாரையுமே ஃப்ரெண்ட் நம்ப வச்சிருக்கான். அது அப்பதான் ஒச்சோக்கே புரிய வரும். அப்பதான் திடீர்னு ஒருத்தன் ஃப்ரெண்ட் மாஸ்க் போட்டுட்டு அந்த சயின்ஸ் லேபுக்குள்ள வருவான். இதே நேரத்துல மருவ காமிப்பாங்க. மருவ என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அவனும் இந்த ஊருக்கு தான் வந்திருப்பான். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொடக்க ஃப்ரெண்ட் பார்த்திருப்பாரு இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட் வரைஞ்சி மருவ கிட்ட கொடுத்திருப்பாரு. அதனால மருவோ ஃப்ரெண்ட் இவன் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த சொந்த ஊருக்கு வந்திருப்பான். அண்ட் அந்த ஊர்ல அவன் ஒரு வீட்டுக்கு போவான். அந்த வீட்டுல ஒரு விதவை ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு மருவ என்ன சொல்லுவான் அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் நானு, ஒரு நியூ இயர் அப்போ அவனை போய் மீட் பண்றது எனக்கு வழக்கம். பட் கொஞ்சம் வருஷமா என்னால அவனை மீட் பண்ண முடியல. நான் இப்பதான் இந்த ஊருக்கு மறுபடியும் வரேன். அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருவ கேட்பான். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோவை மருவ கிட்ட காமிப்பாங்க. மருவ அந்த போட்டோவை பார்த்து செம ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அந்த போட்டோல இருந்தது மருவோட ஃப்ரெண்டே கிடையாது. உடனே மருவ அவங்க கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா 2000 பிளட்டி நியூ இயர் ஈவ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்து எனக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. அண்ட் அந்த காசை யூஸ் பண்ணி அந்த டைம் நான் ட்ரிப் போயிருந்தேன். என்னோட பசங்க மட்டும் தான் இந்த பில்டிங்ல இருந்தாங்க. என்னோட பசங்களை அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ஆளுங்க எல்லாம் பாத்துக்கிறதா சொன்னாங்க. அண்ட் அவங்கள நம்பிட்டு நானும் அவங்க கொடுத்த காசை வச்சு ட்ரிப் போயிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே மருவ என்ன கேட்பான் அப்படின்னா அந்த டைம் யார் இங்க இருந்தா, இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருவ கேட்பான். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் இங்க இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களோட பையன் வருவான். அவன் நல்லா வளர்ந்துருப்பான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஒரு அங்கிள் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து எங்களுக்கு கெஞ்சி அண்ட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவரோட பேரு கெஞ்சி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னு அப்பதான் மருவக்கு எல்லாமே புரிய வரும். இந்த 3 பசங்க யாரு அண்ட் எதுக்காக இந்த மாதிரி அப்பா இல்லாத பசங்களுக்கு அப்பாவா நம்மளோட ஃப்ரெண்ட் ஃபூக்கபே நடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மருவ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த வீட்டுக்கு தான் ஃபூக்கபே கெஞ்சியை கூப்பிட்டு வந்திருப்பான். அண்ட் இந்த வீட்டுல இருந்த இந்த 3 சின்ன பசங்களுக்கு தான் கெஞ்சி சமைச்சு போட்டிருப்பான் ஒரு நாள். அப்போ ஃபூக்கபே என்ன கதை சொல்லிருப்பான் அப்படின்னா என்னோட பொண்டாட்டி என்ன விட்டு ஓடி போயிட்டா, அவ ஃப்ரெண்ட் டீம்ல போய் சேர்ந்துட்டா, இப்போ என்னோட 3 பசங்களையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூக்கபே கதை சொல்லிருப்பான். அப்பதான் மருவக்கு புரிய வரும் ஃபூக்கபே நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான், நம்ம எல்லாரையுமே ஃபூக்கபே ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூக்கபே என்ன பண்ணுவானா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அவனோட ஸ்கூல் கிட்ட நடந்து போயிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல காணா நின்னுகிட்டு இருப்பா இல்லையா, அவளோட அப்பா ஃபேஸை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் மருவும் அந்த இடத்துல தான் இருப்பான். அதே நேரத்துல ஒச்சோண்ட் கக்குட்டா 2 பேருமே அந்த ஸ்கூல் லேப்ல இருப்பாங்க. இதே நேரத்துல யோஷியோட பிளேஸ்ல என்ன ஆகும்னா யோஷிக்கு தெரிய வந்துடும் யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா யாமனையோட டீம்ல இருந்த ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட். அவன் யாமனையோட உதவி மூலமா இந்த வைரஸை கிரியேட் பண்ணிருக்கான் அண்ட் அதை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். அதுக்காக நம்ம எல்லாரையுமே ஒன்னா சேர வச்சு நம்ம எல்லாரையுமே டெரரிஸ்ட் அறிவிச்சிட்டான். ஃப்ரெண்டுக்கு நம்ம பண்ண போற மூவ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அண்ட் அவன் நம்ம கூட இருந்தே நம்மள வாட்ச் பண்ணிருக்கான். அப்ப ஃப்ரெண்ட் அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி சொல்லுவான். உடனே யோஷி என்ன பண்ணுவானா கொசுமியோட ஹிஸ்டரி புக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த நியூ இயர் இன்சிடென்ட் பத்தி படிப்பான். ஏன்னா அந்த ஹிஸ்டரி புக்ல 2000 அன்னைக்கு கெஞ்சியோட டீம் அந்த ரோபோக்கு அகைன்ஸ்டா சண்டை போட போனாங்க இல்லையா, அந்த போட்டோ இருக்கும். அந்த போட்டோ பார்த்து யோஷி என்ன சொல்லுவான் அப்படின்னா யூகி உனக்கு இந்த போட்டோ யார் எடுத்தா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு யூகி என்ன சொல்லுவா அப்படின்னா ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இது ஃபூக்கபே தான் எடுத்தான், இது நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த போட்டோவை எடுத்தான் அப்படின்னு யூகி சொல்லுவா. உடனே யோஷி கன்ஃபார்ம் பண்றான். அப்போ ஃபூக்கபே தான் ஃப்ரெண்டோட ஸ்பையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோஷி உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணுவான். அவருக்கு கால் பண்ணி என்ன கேட்பான் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல ஒருத்தன் எல்லா ஸ்பூனையும் பெண்ட் பண்ணலாம் இல்லையா, அவன் யாரு, நீங்க மட்டும் தான் அவனை பாத்தீங்க, உங்களுக்கு அவன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோஷி கேட்பான். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டா மீட் பண்ணப்போ கூட நீங்க அவனை பாத்திருக்கீங்க கரெக்டா, நம்ம 2000க்கு முன்னாடி மீட் பண்ணப்போ நீங்க அதே மாதிரி எங்க எல்லாரையுமே கண்ணை மூட சொல்லிட்டு அவனை மட்டும் கையை தூக்க சொன்னீங்க அண்ட் அவன் மட்டும் கையை தூக்குனா, நீங்க அவனை பாத்தீங்க, அவன் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோஷி கேட்பான். உடனே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்ல நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனுக்கு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க என்கிட்ட அதை சொன்னீங்க அப்படின்னா நான் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன், உங்க ஆபீஸ்ல டெய்லியுமே மண்ணை கொண்டு வந்து கொட்டினது யாரு அப்படிங்கிற உண்மையை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி யோஷி சொல்லுவான். உடனே அவர் என்ன கேட்பாருன்னா சரி நீ அந்த உண்மையை சொல்லு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நானும் கெஞ்சியும் தான் உங்க ஆபீஸ்ல மண்ணை கொண்டு வந்து கொட்டணும், நாங்க கிரேட் எஸ்கேப் படத்தை பார்த்து அதே மாதிரி பள்ளம் தோண்டி அந்த மண்ணெல்லாம் மறைக்கிறதுக்காக உங்க ஆபீஸ்ல கொண்டு வந்து கொட்டணும், இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க அந்த ஸ்பூன் எல்லாம் பெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோஷி கேட்பான். உடனே அந்த டீச்சரும் அந்த ஸ்பூன் எல்லாம் பெண்ட் பண்ணது யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாரு. உடனே யோஷி கன்ஃபார்ம் பண்றான் யாரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இதே நேரத்துல லேபுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்து ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒச்சோ நீங்க வந்துட்டியா, எனக்கு உங்களோட சீக்ரெட் பேஸ் ஞாபகம் இருக்கு, உங்களோட டேப் ரெக்கார்டர், உங்களோட மாங்காஸ், நீங்க போட்ட பிளான் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் உங்களோட புக் ஆஃப் ப்ராஃபசி அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஒச்சோ என்ன கேட்பான் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா நான் தான் கோலின்ஸ், நான் தான் நம்ம ஸ்கூல்ல எல்லா ஸ்பூனையும் பெண்ட் பண்ணது, இன்னுமா நான் யாரும் நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா உன்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணு, நீ யாருன்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா யாருமே இந்த இடத்த விட்டு உயிரோட போறது இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த யாமனே இருக்கான் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ டாங்கியை கொன்னுட்ட, அவனுக்கு எல்லா உண்மையும்
விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீ அவனை கொன்ன. அவன் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம நீ அவனை கொன்னுட்ட. நீ இப்போ இங்க என்னையும் கொல்ல தானே வந்திருக்க. எனக்கு தெரியும் நீ எப்பவுமே என்கிட்ட போய் தான் சொல்லுவ. 1971ல நீ இந்த இடத்துல சாகல, அதுவும் போய் தான். நான் உனக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா நான் அவன் கூட இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாமன் என்ன பண்ணுவானா, ஒரு கன் எடுத்து ஃப்ரெண்டை சுற்றுவான். அந்த குண்டு கரெக்டா ஃப்ரெண்டோட நெஞ்சிலே இறங்கிடும். அண்ட் ஃப்ரெண்ட் அதே இடத்துல கீழே விழுந்துருவான். இந்த மாதிரி யாமனை சுட்டது அந்த ஸ்கூலுக்கு வெளியே இருந்த கானாக்கும் மருவுக்கும் கேட்டிருக்கோம். யாமனை ஃப்ரெண்டை சுட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ 1971ல சாகல, இப்போ 2015ல தான் செத்துருக்க, அதுவும் என்னோட கையால அப்படின்னு சொல்லிட்டு யாமனை அந்த ரூம் விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவான். அப்பதான் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல நான் இங்க சாக கூடாது, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடு, இது நம்மளோட ப்ராஃபஸியே இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். உடனே யாமன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்மளோட ப்ராஃபஸியே ஒரு பொய் தான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாமனை சொல்லுவான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல என்னோட திட்டம் இன்னும் முடியல, நான் இங்க சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்து அதே இடத்துல இறந்துருவான். அண்ட் யாமனே இருக்கான் இல்லையா, அவன் கரெக்டா அந்த சயின்ஸ் லேப் விட்டு வெளியே போகும்போது ஒச்சோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ கிரிக்கோ அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு யாரோ யாமனையை சுற்றுவாங்க. அண்ட் யாமனையும் அதே இடத்துல இறந்துருவான். அப்பதான் ஒச்சோக்கு தெரிய வரும் இந்த பில்டிங் சுத்தி ஃப்ரெண்ட்ஸோட மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஒச்சோனுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டோட மெம்பர்ஸும் அந்த லேப் நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஒச்சோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஃப்ரெண்டோட அந்த மாஸ்கை ஓபன் பண்ணி பார்ப்பான். இதே நேரத்துல காணா வெளியே இருப்பா இல்லையா, அவளுக்கும் அவளோட அப்பா மூஞ்சி ஞாபகம் வந்துரும். அண்ட் மருவ காணா கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் காணா மருவ கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னோட அப்பா யாரும் ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் ஃபூக்கபே அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் ஒச்சோ இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்ப்பான். அது வேற யாரும் இல்ல, ஃபூக்கபே தான். அண்ட் காணா அவளோட அப்பா ஃபூக்கபேன்னு சொல்லும்போது மருவுக்கும் புரிய வரும், நம்ம நினைச்சது சரிதான், ஃபூக்கபே தான் நம்ம டீமே ஏமாத்திருக்கான், ஃபூக்கபே தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல யோசிச்சிருப்பான் இல்லையா, அவன் டீம் கிட்ட அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது ஃபூக்கபே அப்படின்னு சொல்லுவான். சோ ஃபூக்கபே தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லாருமே கணிச்ச மாதிரி ஃபூக்கபே தான் இப்போ அந்த சயின்ஸ் லேப்ல இறந்து கிடக்கிறது. இப்போ ஃப்ரெண்டும் இறந்துட்டான். அண்ட் அடுத்த சாப்டர் நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கும். சோ இதோட சாப்டர் 133 முடியுது. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். பீஸ்.